இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிக்காம போறவங்க அவங்க வாழ்க்கையில சில பயங்கர ரகசியங்களை விடணும்னு முடிவு பண்றவங்க. நீங்க நினைக்கிறதுக்கும் உண்மை நடக்கிறதுக்கும் மத்தியில ஒரு பித்தலாட்டு இருக்கு. அதான் பாரடாக்ஸ். நீங்க பணம் சம்பாதிக்க ட்ரை பண்றீங்க, ஆனா பணம் வந்து சேரறது இல்ல. ஏன்? நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஆனா யாரும் உங்களை கூட நோட்டீஸ் பண்ணல. ஏன் நம்ம ட்ரை பண்றதால தான் அது நம்மள விட்டு தூரம் போகுது. ஏன் சில பேருக்கு எஃபர்ட்லெஸ்ஸா எல்லாமே கிடைச்சிடுது. இதுதான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஆடியோ புக் பிளஸ் சம்மரி ஃபார்மட்ல இருக்குது. ரியலா உங்க பிரெயினுக்கு ஒரு பெரிய ரீசெட். இந்த பாரடாக்ஸ்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு உங்க வாழ்க்கை லூப்ல சிக்கிட்டு இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனாலதான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. நீங்க பார்த்துட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி உங்க மனசு கம்ப்ளீட்டா ரீசெட் ஆயிருக்கும். லெவல் 1 பேக்வர்ட் லா. நீங்க பணக்காரர் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், லவ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அதுக்காக ட்ரை பண்றீங்க. பட் ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க ட்ரை பண்றதால தான் அதுவும் நம்மள அவாய்ட் பண்ணுது. இதுக்கு பேரு தான் தி பேக்வர்ட் லா. அதாவது நீங்க ஹாப்பினஸ் ஐ டெஸ்பரேட்டா தேடுறீங்கன்னா உங்க மைண்டுக்கு நான் இப்ப ஹாப்பி இல்லைன்னு சிக்னல் போகுது. நீங்க கான்ஃபிடன்ஸ் வந்துடணும்னு புக்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்க சப்கான்ஷியஸா நான் லோ கான்ஃபிடென்ட் தான் செல்ஃப் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இதுதான் ரொம்பவே எளிய மனவிலங்கு பிடிப்பு. நம்மள நாமே தேய்த்து கொள்றோம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஒருத்தர் ஜிம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் டெய்லி புஷ் அப், டயட், மோட்டிவேஷன் வீடியோ எல்லாத்தையும் ட்ரை பண்றாரு. பட் மைண்ட்ல அவருக்கு கான்ஸ்டன்ட் தாட், நான் வீக் தான், நான் கான்ஃபிடென்ட் இல்ல. அவங்க ட்ரை பண்ற எவ்ரி ஆக்ஷனும் அதை வேலிடேட் பண்ணுது. ரிசல்ட் 6 மாசங்கள் ஆச்சு, ஒன்னும் சேஞ்ச் இல்ல. ஆப்போசிட் சைடுல ஒரு பையன் அவன் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கான். கான்ஃபிடன்ஸ் நேச்சுரலி பில்ட் ஆயிருச்சு. ஏன்னா அவன் டெஸ்பரேட் இல்ல. மனவியலில என்ன சொல்றாங்க? ஹியூமன் மைண்டுக்கு ஒரு பாரடாக்சிக்கல் லூப் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை தேடுறீங்கன்னா உங்க பிரெயின் அதை இல்லன்னு சிக்னல் பண்ணும். சோ தட் உங்க ஃபுல் ஃபோக்கஸ் ஐ டோன்ட் ஹேவ் இட்னு தான் இருக்கும். ட்ரை பண்றதால அது இல்லாதத மைண்ட்ல ரீஇன்ஃபார்ஸ் பண்றீங்க. பார்க்க எப்படி? இன்ஸ்டெட் ஆஃப் சேசிங் ஹாப்பினஸ், லிவ் த்ரூ மீனிங். இன்ஸ்டெட் ஆஃப் சர்ச்சிங் லவ், எக்ஸ்பிரஸ் லவ். இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைங் டு பிகம் கான்ஃபிடென்ட், ஆக்ட் கான்ஃபிடென்ட்லி வித்அவுட் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் ரியல் கேம். அதுதான் இந்த பாரடாக்ஸோட அன்லாக் கீ. முன்னாடி போகணும்னா பின்புறமா போகணும். அதுதான் பேக்வர்ட் லா. லெவல் 2 அவாய்டன்ஸ் ஈக்குவல்ஸ் ஆம்பிளிஃபிகேஷன். உங்க வாழ்க்கையில என்னமோ ஒரு பயம் இருக்கலாம், ஒரு பாஸ்ட் மிஸ்டேக், கில்ட், ஹார்ட் பிரேக். அது மேல யோசிக்க கூட மனசு ரெடி இல்ல. அதை நம்ம அவாய்ட் பண்ணும். பட் இதுதான் அந்த வலியை 10 மடங்கு பெருசா மாத்திர பாவி. நீங்க யாரையாவது அவாய்ட் பண்ணினீங்கன்னா அவங்க தான் உங்க மைண்ட்ல 10 மடங்கு வந்து சேருவாங்க. நீங்க கில்ட்டை அவாய்ட் பண்ணீங்கன்னா அதுதான் ஸ்லீப்ல கூட ஹாண்டிங் பண்ணும். அவாய்டன்ஸ் ஈக்குவல்ஸ் ஆம்பிளிஃபிகேஷன். அதான் இந்த பாரடாக்ஸ். வாழ்க்கை எடுத்தல். ஒரு பையன் லவ் ஃபெயிலியருக்கு பிறகு மியூசிக் கேட்க முடியல, பிளேசஸ் அவாய்ட் பண்றான். அவள் நேம்வ கேட்டாலும் கோபம் வருது. அவன் தோற்றதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். பட் ஐரணி என்ன? அவளை நினைவில் வைக்கிறது அவனுடைய அவாய்டன்ஸ் தான். பெயினை ஃபீல் பண்ணாம இருக்க ட்ரை பண்றதால தான் அது பெர்மனன்ட் ஆகுது. மைண்ட்ல எப்படி வேலை பண்ணுது? மைண்டுக்கு லாஜிக் இல்ல. உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்குதோ அங்கதான் அவேர்னஸ் பில்ட் ஆகுது. சோ நீங்க நான் இதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க பிரெயினுக்கு இது டேஞ்சர்னு ரெக்கார்ட் ஆகுது. எவ்ரி டைம் யூ ட்ரை டு அவாய்ட், யூ ஆக்சுவலி ரீலிவ் த பெயின். பார்த்து எப்படி ஃபேஸ் பண்ணுங்க. சிட் வித் பெயின், லெட் த மெமரி ஃப்ளோ. ஒரு தெரப்பி கான்செப்ட் இருக்கு. உணர்ந்து குணமாக. உணராம மறந்துட முடியாது. உணர்ந்துதான் நீங்க அதை பார்த்து ஓவர் பவர் பண்ண முடியும். பெயினை அக்செப்ட் பண்ணீங்கன்னா அது டிசால்வ் ஆகும். அவாய்ட் பண்ணீங்கன்னா அது பெர்மனன்ட் ஸ்கார் ஆகும். லெவல் 3 டைமிங் ட்ராப் பாரடாக்ஸ். நீங்க நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்றீங்க, செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க, புக் படிக்கிறீங்க, ஆனா ஒண்ணுமே லைஃப்ல வச்ச மாதிரி தெரியலையே. ஒரே டவுட், நான் தான் தப்பா இருக்கேனோ இல்ல என் நேரம் தானா தப்பா இருக்கு? இதுக்குத்தான் டைமிங் ட்ராப் பாரடாக்ஸ். கால் விளக்கம். தவறான நேரம் பிழைப்பு. நீங்க ஒரு ரைட் விஷயம் செஞ்சாலும் அதை ராங் டைம்ல பண்ணீங்கன்னா அது ஒன்னும் சேஞ்ச் பண்ணது போல தெரியாது. உதாரணமா, காலை முகில் ஒளியில ஜர்னலிங் பண்றது பவர்ஃபுல். அதே ஜர்னலிங்கை நைட்ல டயர்டா இருக்கும் போது பண்ணீங்கன்னா அது யூஸ்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஒன்னு செய்யறதுக்கு நீங்கள் ஒத்த நேரத்துல இல்லாம இருக்கீங்கன்னா அந்த விஷயம் பயனில்லைன்னு பிரெயின் ட்ரிக் பண்ணும். ரியல் ஸ்டோரி. மிஸ்ட் பை டைமிங், நாட் பை டேலண்ட். சபாஷ் ஒரு நல்ல கிராஃபிக் டிசைனர். அவன் யூடியூப் சேனல்ல கிரியேட்டிவ் கான்டென்ட் அப்லோட் பண்ணி 8 மாசமா வியூஸ் எதுவும் இல்லாம இருந்தான். அவன் ஆல்மோஸ்ட் டிராப் பண்ண ரெடி. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் காமெண்ட் பண்ணினான், பிரதர் சனதை காலை உங்கள் வீடியோக்களை அப்லோட் செய்யுங்கள். That's when creative learners come online. அவனும் just for fun ட்ரை பண்ணான். நெக்ஸ்ட் வீடியோ 47,000 views. அதே வீடியோ அதுவரை 200 views கூட கிடைக்கல. அவன் வீடியோ கெட்டதா? இல்ல அவன் டைம் தானே சரியில்லை. சைக்காலஜி ட்ரூத். ப்ரொடக்டிவ் இல்லாத நேரத்துல ப்ரொடக்டிவிட்டி ஒன்னும் வராது. நீங்க எந்த நேரத்துல பெஸ்டா திங்க் பண்ணீங்க, பெஸ்டா அப்சார்ப் பண்ணீங்கன்னு தெரியாம ஒவ்வொரு விஷயத்தையும் ராங் ஸ்லாட்ல ட்ரை பண்றீங்கன்னா growth ரொம்ப ஸ்லோவாகும். பிரெயினுக்கு வந்து பீக் ஃபோக்கஸ் டைம் இருக்கு. பொதுவாக காலை 8 முதல் 11 மற்றும் இரவு 9 முதல் 11 வரை. அந்த நேரத்துல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிற்பகலையில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா டெட் ஜோன்ல லிவிங் எக்ஸாம்பிள் நீங்க தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.